ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி ரெக்கார்ட் மூவியோட ஸ்டோரி லைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எமிலி லெஸ்லின்னு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டெசர்ட் வழியாக ஒரு ரோட் ட்ரிப் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்க நினச்ச மாதிரி ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆகுது. காரை ட்ரைவ் பண்ணுறது எமிலி. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க காரில் கொஞ்சம் தூரம் தான் அந்த டெசர்ட் ரூட்டில் போயிருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க ஃபோனில் இருக்க சிக்னல்லாம் கட் ஆகிடும். இன்னும் 2 மணி நேரம் இப்படி ட்ராவல் பண்ணாதான் இவங்க சேர வேண்டிய ஊருக்கு அவங்களால போக முடியும். இவங்க போயிட்டுருக்க ரூட்டில் ரோடு 2ஆக பிரியுது. இவங்க சேர வேண்டிய ஊருக்கு போகிறதுக்கு எந்த ரூட் எடுக்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியல. ஜிபிஎஸும் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த 2 ரோடில் டெவில் பாஸ்னு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடாக தான் இருக்கும்னு இவங்களே கெஸ் பண்ணி அந்த ரோடு வழியாக போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ரோட்டில் இவங்க வண்டியை தவிர வேறு எந்த வண்டியுமே இருக்காது. அதனால் நல்லா ஸ்பீடாகவே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஒரு இடத்துல இவங்க காருக்கு முன்னாடி ஒரு பழைய ட்ரக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அது ஒரு காரை டோ பண்ணிட்டும் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு வழியும் விடாமல் ஃபாஸ்ட்டாகவும் போகாமல் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. எப்படியும் அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணி இவங்க முன்னாடி போயிடுறாங்க. ஆனால் இவங்களோட காரில் ஃபியூயல் லோவாக இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் இவங்க காரை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த பழைய ட்ரக்கும் வந்திருக்கும். அதுவும் இப்போ அந்த பெட்ரோல் பங்க்கில் ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் யாருன்னு பார்க்க எமிலி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவரோட ஷூவை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். அவர் ஃபேஸை பார்க்க முடியாது. எமிலியும் அவங்க ஃப்ரெண்டும் ஃபியூலை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எமிலி கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. மறுபடியும் அந்த பழைய ட்ரக் வந்து இவங்களை ஓவர்டேக் பண்ணி போகுது. இப்போது அந்த ட்ரக்கோட டிரைவர் கையை அந்த ட்ரக்குக்கு வெளியே நீட்டி இவங்களை ஓவர்டேக் பண்ண சொல்லி வழிவிடுறான். இவங்களும் அப்படி ஓவர்டேக் பண்ண பார்த்தா ஆப்போசிட்லேருந்து ஒரு காரு வேகமாக வந்திருக்கும். அந்த ட்ரக் டிரைவர் வாண்டடாக இவங்களை ஆக்சிடெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணியிருப்பான். எப்படியோ மறுபடியும் எமிலி அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணி ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அந்த ட்ரக் டிரைவர் இவங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இவங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். எமிலிக்கு அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வழி தெரியாமல் அங்கே இருக்க ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் இவங்களோட வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறாங்க. ஆனால் இங்கேயும் விடாமல் அந்த ட்ரக் இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வந்திருக்கும். இப்போ அந்த ட்ரக் கிளம்பும். அது பின்னாடியே எமிலியும் லெஸ்லியும் ஓடுவாங்க அந்த ட்ரக்கோட டிரைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் அதுக்குள்ளே அங்கேருந்து அந்த ட்ரக் ஸ்பீடாக போயிடும். இவங்களும் அவங்க காரை எடுத்துகிட்டு இனிமேல் அந்த ட்ரக் இவங்கள ஃபாலோ பண்ணாதுன்னு நினச்சிட்டு ஜாலியாக போயிட்டுருப்பாங்க. அப்போது இவங்களோட கார் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகி நிற்கும். தூரத்தில் அந்த பழைய ட்ரக் வேகமாக இவங்க காரை இடிக்கிற மாதிரி வரும். 2 பேருமே காரை விட்டு வேகமாக வெளியே ஓடி வருவாங்க. அப்போது எமிலி மட்டும் கால் தடுக்கி அங்கே இருக்க ஒரு கல்லில் தலை அடிபட்டு கீழே விழுந்திருப்பாங்க. தலையில் பட்ட காயத்தினால அவங்க அங்கே மயங்கியும் போயிருப்பாங்க. அவங்களுக்கு நினைவு திரும்பி பார்க்குறப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் லெஸ்லியை அவங்க பக்கத்தில் காணும். அந்த ட்ரக் டிரைவர் தான் லெஸ்லியை தூக்கிட்டு போயிருப்பான்னு இப்போ இவங்க அவனை தேடி போயிட்டுருக்காங்க. எமிலி அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டான லெஸ்லியை கண்டுபிடிச்சி இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு உயிரோட வெளியே போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.